இருக்கா இல்லையா? அந்த நீங்கள் அன்னைக்கு சொன்ன பாம்பு தானா? கண்ணுக்கு தெரியுதா அப்போ? ஆ இது ஃபுல்லா இருக்கு இங்க. ஒன் பை ஒன் எடுத்துட்டு லாஸ்ட் எடுக்கும்போது அப்படியே இருக்கு, அப்படியே அடிச்சிட்டாங்க. இப்படி பண்ணாங்க. என்ன கலர்ல இருந்துச்சு? பிளாக் லாஸ்ட். பார்த்தாச்சு. அதான் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களா அந்த பாம்பு தான். சேம் தான். சரி இரா, பயப்படாத. சரி இரு. ஓகே, ஒன்றும் இல்லை. வா அங்கே போட்டுருங்க பிரதர். சாக்கு வரலையாண்ணா? அரிசி சாக்கு. ஆமாம், அரிசி சாக்கு ஒரு கயிறு எடுங்க, அவ்வளோ முடிஞ்சு. இது ஜாமான் வந்து யதார்த்தமாக எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாம்பை பார்க்குறீங்களா இல்லை முதலே பாம்பு இருக்கிறத பார்த்தீங்களா? ஆ, யதார்த்தமாக எடுக்கிறீங்க இந்த ஓடை. அன்னைக்கு நான் சொன்னது இதுதான். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, இதுக்குள்ளே வந்துச்சு, செட் ஆயிடுச்சு. இல்லை, இந்த இடம் சூப்பர் இடம் இல்லை. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடம் தரமான இடம். ஏன்டா பயப்படுற? இது சாரா எல்லோ ராட் ஸ்னேக். ஏன் பயப்படுறீங்க தங்கப்பில்? ஃப்ரீயார். ரொம்ப நாளாக இந்த ஓடு இந்த மாதிரி படுக்க விஷயத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை செக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப உள்ளே பாம்பு இருந்திருக்குங்க. ஸோ ஒரு 6 அடி பாம்பு. அங்கே போட்டுருங்க. அங்கே போட்டு கயிறை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி ஓகே, போட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறோம், இந்த மாதிரி பொருட்கள் சேமித்து வச்சுருக்கீங்க, அதை அப்புறப்படுத்தணும்னா கண்டிப்பாக பாம்பு உள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பாருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக் தான், பட் எந்த பாம்பு வேணால் உள்ளே இருக்கலாம். சரி உள்ள உள்ள போ, கடைசி போ. என்னங்க? இல்லை அப்படிலாம் இந்த மாதிரியே வச்சுருங்க, அவ்வளோதான். படுக்க விஷயத்தில் வைக்காமல் இது அப்படியே வேறு இடத்துல கூட, அந்த பக்கம் கூட இந்த இது நீங்கள் வீடை ஒட்டி இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் தோட்டம் இருக்குது பாருங்கள், அந்த லைனில் வந்து அங்கே அடிக்க வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த மாதிரி கூட அந்த மாதிரி வச்சுருங்க. ஏன்னா இது வீடை ஒட்டி இருக்குது.